பலராம அவதாரம் பெருமாளின் அவதாரங்களில் 8வது அவதாரமாகும். கோகுலத்தில் விஷ்ணுவின் அம்சமாக வசுதேவருக்கு பிறந்த பலராமன் வெண்ணிறத்தில் தோன்றிய அவதாரம். ராமாவதாரத்தில் தம்பியாக இருந்த லக்ஷ்மணனை தனக்கு அண்ணனாக விஷ்ணு ஏற்றார். இந்த பலராம அவதாரம் பற்றிய சுவாரஸ்யமான வரலாறைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூரசேனன் மத்ராவை ஆண்டு வந்தான். சூரசேனனுக்கு தம்பி உக்ரசேனன், அவன் மகன் கம்சன். தேவகிக்கும் வசுதேவர் என்பவருக்கும் திருமணம் நடந்தது. தம்பதியர் ஊர்வலமாக தேவகியின் சிற்றப்பா மகனும் அண்ணனுமாகிய கம்சன் குதிரைகளின் கடிவாளத்தை கையில் பிடித்தான். ஊர்வலம் சீரும் சிறப்புமாக மங்களவாத்தியங்கள் முழங்க வந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு அசரீரி, கம்சா, உன் தங்கை தேவகியின் 8வது குழந்தை உன் உயிரை வாங்கப் போகிறது என்று சொல்லியது. கம்சன் தேவகியை கொன்றுவிட்டால் தன் மரண பிரச்சனையே இல்லாமல் போய்விடும் என்று வாளை உருவி அவளை கொல்லப் போனான். அப்போது தேவகியை மணந்த வசுதேவன் கம்சனிடம், நீ என் மனைவியாகிய புதுமண பெண்ணை மணக்கோலம் கலையாது இருக்கும் கன்னியை கொல்லும் பாவம் மிகவும் கொடியது. மேலும் அசரீரி, இவளுக்கு பிறக்கும் குழந்தைகளால் தானே உனக்கு மரணம் வரும் எனச் சொல்லியது. நான் இவளுக்கு பிறக்கும் குழந்தைகளை உன்னிடம் கொடுத்து விடுகிறேன். நீ அவற்றை உன் இஷ்டப்படி வதம் செய்து கொள் என்று தன் மனைவிக்கு வந்த ஆபத்தை நீக்கிக் கொண்டார். சினம் தணிந்த கம்சன் வசுதேவரையும் தேவகியையும் சிறையிட்டான். அவர்களுடன் தன் தந்தை உக்ரசேனனையும் சிறையில் அடைத்து ராஜ்யத்தையும் தான் ஏற்று தேவகிக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் கொன்றான். 7வது சிசுவை தேவகி கருத்தரித்தாள். அந்த கருவில் ஆதிசேஷனே உருவானான். அச்சமயம் மகாவிஷ்ணு தனது யோகமாயை தேவியை வரவழைத்து, தேவி, வசுதேவருக்கு ரோகிணி என்ற வேறொரு மனைவி உண்டு. தேவகியின் வயிற்றில் ஆதிசேஷன் கருக்கொண்டிருக்கிறான். நீ அந்த குழந்தையை ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றிவிடு. அத்துடன் நீ நந்தகோபன் மனைவி யசோதையிடம் பெண்ணாக பிறக்க வேண்டும். நான் தேவகியின் வயிற்றில் திரு அவதாரம் செய்யப் போகிறேன். ஈஸ்வரியாக காளி, வைஷ்ணவி என்று பின்னர் மக்கள் உன்னை வழிபடுவார்கள் என்றார். பரந்தாமன் கட்டளைப்படி மாயாதேவி தேவகியின் கர்ப்பத்திலிருந்து குழந்தையை ரோகிணி கர்ப்பத்திற்கு மாற்றினாள். தேவகியின் கர்ப்பம் அவள் சிறையில் வாடும் வேதனையிலும் கம்சன் தரும் தொல்லைகளாலும் சிதைந்து போயிற்று என அனைவரும் கம்சனை ஏசினார்கள். இச்சமயம் ரோகிணியின் மைந்தனாக ஆதிசேஷன் பிறந்தான். அவனுக்கு யதுகுர குருவாகிய கர்கர் மிகவும் இரகசியமாக பசுமடத்தில் சடங்குகளை செய்து, இவன் நல்ல பலசாலியாக இருப்பான் என்பதால் இவனை பலராமன் என பெயரிட்டு அழைப்போம் என்றார். கோவர்த்தனகிரியில் பலராமன் கண்ணனுடன் மாடு மேய்த்து வந்தான். அப்போது ஸ்ரீதாமன் என்ற சிறுவன் பலராமன் கண்ணனிடம் ஓடி வந்தான். இந்த மலைச்சாரலை கடந்து நாம் மலைக்காட்டிற்குள் போனால் அங்கே அநேக பனைமரங்களை காணலாம். அந்த பனைமரத்தின் அடியில் பழங்கள் உதிர்ந்து கிடப்பதை பார்க்க முடியும். ஆனால் அங்கே